أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மங்களேஸ்வரன், குலோதம் கிராமம். என்னோட கேள்வி, உங்களோட மார்க்கத்தில் போதையை எப்படி கட்டுப்படுத்துறீங்க? சகோதரர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் போதையை கட்டுப்படுத்துறதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, வழிகாட்டுதுன்னு கேட்குறாங்க. போதையை பொறுத்தளவுக்கு இஸ்லாமிய மார்க்கங்கிறது ஒரே நிலைப்பாடு தான், ரெண்டு நிலைப்பாடு கிடையாது. என்ன நிலைப்பாடு இஸ்லாமியை பொறுத்தளவு அப்படின்னா, சின்ன அளவுக்கு போதையாக இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு போதையாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு பெக்கு அடிக்காருன்னு வச்சுக்கணும், ஒரு கிளாஸ் அடிக்கிறாரு, மது சாராயம் குடிக்கிறான்னு வச்சுக்கணும். அவர் ரொம்ப மகா குடிகாரராக இருந்தால் ஒரு கிளாஸ் குடித்தாலும் ஏறாது போதை. அவர் ரொம்ப நாள் குடிச்சு பழகிருப்பார். அப்போ அவர் ஒரு 8 ரவுண்டு அடித்தா தான் 9ஆம் ரவுண்டில் தான் போதை ஏறும், அப்படி தானே? இப்போ இவர் 9ஆம் ரவுண்டில் அடித்தா தான் போதை ஏறும்டா, அவர் முதல் ரவுண்டே அடிக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. எப்படி சொல்லுது? 9ஆம் ரவுண்டு தான் இவருக்கு. அப்போ 8 ரவுண்டு வரைக்கும் கூடுமான்னு கேட்டக்கூடாதுல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, போதைக்கு மட்டும் ஒரே அளவுகள், சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த போதையும் ஹராம்னு சொல்லுது இஸ்லாத்தை பார்த்துக்கிட்ட. குல்லு முஸ்கிரின் ஹராம், நபிகள் நாயம் சொல்கிறாங்க. கடைசி தூதர் முகமது நபிகள் நாயம் மனித குல வழிகாட்டி சொல்கிறாங்க, எல்லா வகையான போதையும் ஹராம். இன்கல்ல, சில இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குறைவாக இருந்தாலும் போதை தான், நிறைவாக இருந்தாலும் போதை தான். எல்லா வகையான அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கஞ்சா இருக்குது, அபின் இருக்குது, பீடி சிகரெட் இருக்குது, அதே மாதிரி சாராய மது இருக்குது. அதுலேயே நிறைய வகையில் அரபியர்கள் கூட நபிகள் நாயகம் இறை தூதராக ஆக்கப்படுறதுக்கு முன்னாடி வீடுகளிலே பீப்பாயாக போதைகளை காய்ச்சுவாங்களாம். நம்மளாம் இன்றைக்கி கடையில் போய் தான் வாங்குகிறோம். டாஸ்மார்க்கு அரசே நடத்துது, அது தனி விஷயம், அதுக்குள்ளே போனால் அரசாங்கத்துக்குள்ளே. இப்போ இன்றைக்கி பனங்கல் அது இதுன்னு இருக்குல்ல, எல்லா வகையுமே போதை. தென்னங்கல்லுன்னு இருக்குது. சில தமிழர்களுடைய நிலைப்பாட்டில் தென்னங்கல் குடிக்கலாமாங்க, நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். தென்னங்கல்லும் போதை தரும். அதே மாதிரி பனங்கல், அது சிலர் உணவுங்கிறாங்க. போதை தந்தால் உணவு, போதை தர. அப்போ அதில் என்ன குடிக்கணும்? ஒரு கிளாஸ் குடித்தா போதை வராது, 10 கிளாஸ் குடித்தா தான் போதை வரும்டா, ஒரு கிளாஸையும் குடிக்கக்கூடாது. நிலைப்பாடு என்ன? 10 கிளாஸ் குடித்தா போதை வரும் என்றால் ஒரு கிளாஸும் குடிக்கிறது போதை தான் என்று சொல்லுது. போதையில் முன்ன பின்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு கழுதை விட்ட போடுது, சாணத்தை போடுதுண்டா, அதில் முன் விட்ட பின் விட்டன்னு பார்க்காதேம்பாங்க. இது சொலவாட சொல்லுவாங்க உள்ள ஊரில். முன்னாடி உள்ளது நல்ல சாணம், பின்னாடி உள்ளது கெட்ட சாணம், இப்படி யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கல் போதை என்றால் குடிக்கிற கிளாஸும் போதை தான், 50வது குடிக்கிற கிளாஸும் போதை தான். போதை நிக்கோட்டின் போதை அப்படின்னால், நிக்கோட்டின்கிற போதை சிகரெட்லேயே இருக்குது, பீடியிலே இருக்குது. சில ஆளுக்கு 2 பீடி அடித்தா போதை வராது. நிறைய மகா பீடி குடிக்கிறவனா, நிறைய பீடி குடிக்கிறவனா இருந்தால் 10 பீடி அடித்தா தான் 10வது பீடியில் தான் போதை வரும். அப்படின்னா முதல் பீடி அடிக்காதுன்னு சொல்லுது இஸ்லாம். எப்படி சொல்லுது? போதைக்கு மட்டும் ஒரே அளவு, சின்னது பெருசுலாம் கிடையாது. பெருசாக செஞ்சால் என்ன போதை ஏறுமோ அது சின்னதாகவும் செய்யாத. குல்லு முஸ்கிரின் ஹராம், எல்லா போதையும் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சில அரபு நாடுகளில் கசகசா விஷயங்கள் வருது, போதை இல்லாத விஷயத்தை போதமாங்க. உணவுப் பொருட்களை, இப்போ கஞ்சி இருக்குது, கஞ்சி பழைய கஞ்சி இருக்குல்ல, சோத்து கஞ்சி, நெல்சோறு கஞ்சி, இதை நீங்கள் ஒரு நாள் குடிக்கலாம், 2வது நாள் கொஞ்சம் புளிக்கு மேலே நுர தள்ளிடும். 3 நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கலாம் கஞ்சி, அந்த கஞ்சியே போதையாயிரும். அப்படி தானே ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் குடிச்சிருக்கிறாங்க. கஞ்சை 3 நாள் 4 நாள் வச்சாச்சுன்னா, கலக்கி விட்டாச்சு வச்சாச்சுன்னா, அது 3 நாள் கழிச்சப்பறம் கஞ்சி போதையாயிரும், கல் மாதிரி ஆயிடும். அதுக்கு பிறகு காடிம்பாங்க, என்ன சொல்லுவாங்க? காடி அப்படிம்பாங்க. சரியா? இந்த காடியை குடிக்கலாம், காடி அடுத்த லெவலுக்கு போனால் கல்லாயிரும், போதையாயிரும். அப்போ கஞ்சி குடிக்கலாம், அது காடியாக மாறி அதுக்கப்புறம் கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா குடிக்க முடியாது. அப்போ அந்த லெவல் இருக்குது. இது இப்போ கஞ்சி சாப்பாடு உணவுப் பொருள், எந்த பொருளும் ஈஸ்ட் ஆகி நொதித்தல் உருவாகி அது வேற ஒன்றாக மாறி விடுமானால், அதில் போதை ஏற்படுமானால் உணவுப் பொருளையே சாப்பிட முடியாது. அந்த கண்டிஷனை வச்சு எடுக்கணும். உணவுப் பொருளுக்கு இந்த சட்டம் இருக்குது. அந்த உணவுப் பொருள் இப்போ போதையாக மாறிடுச்சே, அது 1 கிளாஸ் குடித்தாலும் சரி 10 கிளாஸ் குடித்தாலும் போதை தான். எப்படி சொல்லுது இஸ்லாம்? கஞ்சி தண்ணியை 10 நாள் வச்சு சாராயம் ஆகி விடுமானால், அந்த கஞ்சி தண்ணி வர்ற சாராயம் 1 கிளாஸ் குடித்தாலும் போதாதான், 10 கிளாஸ் குடித்தாலும் போதும். அதில் மாற்ற முடியாது. புரியுது உங்களுக்கு? கஞ்சா இருக்கிற வரைக்கும் குடிச்சிக்கலாம். சாதாரண நெல் சோறு கஞ்சி இருக்குது, பழைய சோறாக இருக்குது அப்படின்னா அதை தண்ணி ஊற்றி குடிச்சிக்கலாமே தவிர, அதை புளிக்க வச்சு கல்லாக, சாராயமாக, போதை தர வஸ்துவாக மாற்றினால் அப்போ குடிக்க முடியாது. அது கொஞ்சமும் குடிக்க முடியாது, நிறையா குடிக்க முடியாது. அப்போ அதனால போதையை பொறுத்தளவுக்கு இஸ்லாம் நிறைய சொல்லுது. எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் காலத்தில் பீப்பாயாக வீடுகளில் காய்ச்சுவாங்க.
ஓல்டு சரக்கு, ரொம்ப பழைய சரக்கு வச்சுருப்பாங்க. இறைவன்கிட்ட இருந்து தடை வருது. மகா குடிகாரர்களாக இருந்த சமுதாயம் அந்த சமுதாயம், அரபு தேசம். அப்போது நபிகள் நாயகம் வருகையின் போது உடனே நபிகள் நாயகத்துக்கு தடை செய்யலை. 23 வருஷமாக இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஒரே நாளில் கடவுள் இந்த குரானை தூக்கி மொத்தமாக கொடுத்துடல, இந்தாங்க தொப்புடு வானத்திலேருந்து போடலை. இறைத்தூர் முகமதை தேர்வு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப இறைவன் சட்டத்தை வழங்குறாரு. அப்படி வந்ததில் தான் மதுவை கடவுள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தடை செய்கிறாரு. முதல்ல மதுவில் கொஞ்சம் நன்மை இருக்குது, நிறைய தீமை இருக்குங்கிறாரு. முதல்ல எடுத்தோன்னு ஒரு சமுதாயத்துக்கு டக்குன்னு சொல்ல முடியாதுல, வரமாட்டாங்க இஸ்லாத்துக்கு. அப்போ கடவுளை என்ன செய்கிறாரு, மனிதனுடைய இயல்பை கவனித்து மெதுவாக சட்டம் சொல்கிறாரு, குறைவான சட்டத்தை சொல்கிறார். சாராயத்தில் குறைவான நன்மை இருக்குது, நிறைவான தீமை இருக்குது. அதிகமாக தீமை தான் இருக்குது. எப்படி தீமை இருக்குது பார்த்தா, ஒருத்தன் இன் பண்ணிட்டு வர்றான், நல்லா ஆஃபீஸுக்கு போயிட்டு வரான். சாயந்தரம் அவன் ஆஃபீஸை முடிச்சுட்டு இந்த ஆஃபீஸில் போய் ஒன்று ஊற்றிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி ஆஃபீஸில் நல்லா இன் பண்ணிட்டு பேக்கப் போட்டு போனவன் பார்த்தோன்னா ஊருக்குள்ளே சாக்கடையில் தாண்டிக்கிட்டு நிற்பான். சின்ன சாக்கடை, சின்ன பிள்ளை கூட தாண்டிடும். என்ன செய்வான், அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே மப்பிளே இப்படி தாண்டுவான். பார்த்துருக்கீங்களா, காலை வைக்கும், இன்னும் பெரிய பள்ளத்தாக்க தாண்டுற மாதிரி தாண்டுவான். அப்போ அவனுடைய தலாமஸ் மூளையில் இருக்கிற நியூரான்ஸ்லாம் கெட்டு போயிடுச்சு, கல்லீரல் கெட்டு போய் கிடக்கு. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக போதையை குடிக்க கெட்டு போச்சா, மூளை வேலை செய்ய மாட்டேன், அறிவை இழந்துடுறான். இன் பண்ணிட்டு போனவன் டவுசர் தனியாக, பேண்ட் தனியாக, சட்டை தனியாக, சட்டையெல்லாம் கிழிஞ்சி சாக்கடையில போய் படுத்து கிடக்கான். ஒரு மனிதனுடைய மானம், மரியாதை, சுயமரியாதை, அறிவுலாம் இழக்கலாமா ஒரு மனுஷன்? சாராயம் குடிக்கிறதுனால இழந்து நிற்கிறான், இப்படிதானே? அவனுடைய மறைக்க வேண்டிய உறுப்புகளை கூட, மறை உறுப்புகளை கூட வெட்ட வெளிச்சமாக பிறர் பார்க்குற மாதிரி, காரி துப்புற மாதிரி ஒருத்தன் படுத்து கிடக்காம்டா, மான மரியாதை இழந்துதான் நிற்கிறான். இஸ்லாம் சொல்லுது, மான மரியாதை எந்த இடத்துல இழக்காதீங்க, சுயமரியாதை எந்த இடத்துல விட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு பெக்கு விட்ட உடனே, ஒரு சாராயம் தண்ணி குடிச்ச உடனே நம்ம மான மரியாதை டவுசர் எல்லாம் கலண்டு போகிற அளவுக்கு கூட தெரியாத அளவுக்கு, உடலில் உஷார் இல்லாத அளவுக்கு ஒரு மனுஷன் போறான்டா, அந்த வேலையை செய்யலாமா என்று இஸ்லாம் கேட்கு. கேடுதான். அதனால 800 ரூபா 1000 ரூபாய்க்கு செலவழிச்சு நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ் போட வேண்டிய அந்த ஆள் ஒரே ரசம் துவையல் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு இல்லை, மனைவி வத்தலும் துத்தலுமா இருக்காங்க, பிள்ளைகளுக்கு மனைவிக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல, ஒரு நல்ல வீடை கட்ட முடியலையே. சாராய பழக்கத்தில் இருந்ததுனால சேமிப்பு இல்லாமல் போச்சு. குடும்பத்தில் அந்தஸ்தாக வாழக்கூடிய அந்த கணவன் அந்தஸ்து இல்லாத தலைவராக போயிட்டாரு, மரியாதை கெட்ட மனுஷனாக போயிடுறாரு. இதெல்லாம் ஒரு மனிதனை படைத்த இறைவன் சொல்றான். அதனால கேடுதான் நிறைய இருக்குது. எந்த அளவுக்கு சிலருக்கு முத்தி போயிருந்தா, சில செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோம், பத்திரிகையில் வந்த செய்தி தான். சாராயத்தை குடிச்சு விட்டு மனைவிக்கும் பெற்றெடுத்த பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாமல் தன் பிள்ளையை கற்பழித்த தந்தைன்னு ஊட்டியில் ஒரு சம்பவம் நடக்கும். குடிகார தந்தையினால பிள்ளை சீரழிக்கப்பட கற்பமும் ஆயிடுச்சு. அரசாங்கத்துக்கு போக்சோ சட்டத்தில் தந்தையை வினைச்சாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஆள் போதையுடையவராக இருக்கார், டெய்லி மது குடிப்பார், சாராயம் குடிச்சா அவருக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. மக யாரு, மனைவி யாரு, தாய் யாரு, தந்தை யாரு, அக்கா யாரு தெரிய மாட்டேன். சூழல் எல்லாத்தையும் அப்படி சொல்லலை. சிலருக்கு இப்படி நடக்குத, செய்தியுமாவுத, அதில் கைது செய்யப்படுறாங்களே, உலகத்துக்கு செய்தி ஆயிடுச்சே. இது சொல்லித்தானே அவனும் போதையினால இப்படி நிற்குதே. இப்போ அதனால இதையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்லுது. இது முதல் கட்டம். 2வது கட்டம் என்ன நடக்குது, தொழுகையில் 5 நேரம் நாங்கள் தொழுகிறோம், முஸ்லீம்கள் 5 நேரம் தொழுகிறோம்ல. தொழுவும் போது சில ஆளுக்கு சாராயத்தை குடிச்சிட்டு தொழுகிறாங்க. நபிகள் நாயகத்தோட சட்டம் பள்ளியாசுக்குள்ள தெரியாமல், சட்டம் தெரியாமல். அல்லாஹ் சொல்கிறான், தொழுவும் போது சாராயம் குடிக்காதீங்க. சாராயம் குடிச்சுக்கிற ஒரு சமுதாயத்தில் இஸ்லாம் வருது. இந்த ஏகத்துவமும் தூதுத்துவமும் கடைசி முகமது நபி மூலமாக வைக்கப்படுது. லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுக்காரா, நீங்கள் போதை உடையவர்களாக இருக்கும் நிலையில் பள்ளிவாசலுக்கு வராதீர்கள். நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே தெரியலையே. ஒரு நபித்தோழர் தொலை வைக்கும் போது என்ன செய்யறாரு, சூரா குல்யா அய்யுல் காஃபிரூன்ற ஒரு அத்தியாயத்தை ஓதுறாரு. ஓதும்போது அந்த சூரா ஏற்கனவே கொஞ்சம் சாதாரண ஆளுக்கே கொஞ்சம் தடுமாறும், ஏன்னா திரும்ப திரும்ப வர்ற வசனங்களாக இருக்கும், ஒரே வசனம் மாறி மாறி வரும். இவர் என்ன செய்வாரு, தொழுகையில குழம்பிடுவார், கொஞ்சம் மப்புல நின்றுக்கிட்டே தொழுகிறாரு. பாருங்க, சாராயத்தை ஊற்றிக்கிட்டே தொழுகிறாரு. அப்போ வசனம் வருது, சாராயம் குடிச்சிட்டு தொழுவாதீங்க, பள்ளியாசுக்குள்ள வராதிங்க இந்த வசனம். இப்போ முதல்ல தீமையும் நன்மையும் சொல்லி கடவுள் தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தொழுகை, கடவுளை தொழுவும் போது சாராயம் குடிக்காதீங்க. இப்படி இந்த சட்டத்தினால 90 பேர் சாராயம் குடிக்க நிறுத்திடுறாங்க. எப்படின்னு கேட்டா, காலையில சுபு தொழுகை, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி 80 நிமிஷத்துக்கு முன்னாடி தொழுவோம். அப்போ அவர் சாராயம் குடிச்சாருன்னா ஒரு 4-5 மணி நேரம் போதை இருந்துச்சுன்னா சூரியன் உச்சிக்கு வரும்போது போதை தெளியாது. அதனால அவர் பகல் தொழுகையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி 80 நிமிஷம் தொழுகையில சாராயம் குடிச்சிட்டு வர முடியாது. உச்சியிலிருந்து சாஞ்ச உடனே குடிக்க முடியாது, ஏன் தொழுகைக்கு வரணும்ல. அதுக்கு உச்சியிலிருந்து சாஞ்சு ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு வந்தா 3வது தொழுகை அசர்மாங்க, அந்த தொழுகையிலையும் குடிச்சிட்டு வர முடியாது. அசர்ல இருந்து ஒரு 2 மணி நேரத்தில்
சூரியன் மறைஞ்ச உடனே மகரிப்புன்னு சொல்லுவோம், கற்கள் நேரம்னு சொல்லுவோம், விளக்கு ஏற்றுற நேரம்னு சொல்லுவாங்க இந்துக்கள். விளக்கு ஏற்றுற நேரத்தில் நாங்கள் தொழுவோம், அப்பவும் சாராயம் குடிக்க முடியாது. விளக்கு ஏற்றுற நேரத்துலேருந்து செவ்வானம் மறையிறது, அந்த நேரத்துக்குள்ளே சாப்பிட்ருவாங்க. இன்னைக்கு உழவர்கள் உழவடித்தலாக இருக்கவும் சரி, ரசுல்லாவும் சரி, அரபியினுடைய வழக்கம் சரி, 2 ஒரு உணவு தான். செவ்வானம் மறைவதுக்குள்ளே சாப்பிடுவாங்க, அதுவும் 80 நிமிஷம். சூரியன் மறைந்து 80 நிமிஷம் அந்த தொழுகையோடு முடிஞ்சிடும். 5 நேரம். இந்த 5 நேர தொழுகையிலும் குடிக்க முடியாது. கடவுள் எப்படி செய்யறாருன்னா, பகல் நேரம் ஃபுல்லாக குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை எப்படி சொல்றாரு, நேரம் சொல்லாம கடவுளை தொழணும்ல, குடிக்காம வா சொல்லி தடுத்துறாரு. அப்போ அவங்களுக்கு கடவுள் மேலே ஆசை வந்துருச்சு, கடவுளை தொழணும் குடிக்கக்கூடாது தானே. இஷா தொழுவை முடிச்சுட்டு பாட்டில் ஊற்றி குடிச்சுட்டு இஷா தொழுவை முடிஞ்சு இனிமே என்ன இப்போ இரவு ஃபுல்லாக இருக்குல்ல, போதை தெளிஞ்சிடும், காலையில் குளிச்சுட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக போய் தொழுதுடலாம் என்று சொல்லி பாதி வழியை தடுத்துறாரு. 90% தடுத்தாச்சு. இப்போ குடி கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுச்சு. நின்ற பிறகு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு இறைவன் முடிவெடுக்கிறாரு, இப்போ நீங்கள் ஈமான்ல நம்பிக்கையில் உறுதியாயிருக்கும், கடவுள் சொன்னால் நில்லுனா நின்றாரு, விடுட்டா விட்டுருன்னு சொல்லி ஒரே வசனத்தில் இருக்கிறாரு. இன்னமல் ஹம்ரு வல் மைசுரு, என்ன சொல்றாரு கடவுள், மது போதை தரக்கூடிய எல்லா பொருட்களும் வஸ்துக்களும் மதுவும், அதே மாதிரி குறிபார்க்கிற அம்புகளும், பலிபிடங்களில் இறைவன் அல்லாதவருக்கு பலியிடப்படுவதிலும், ஜோசியம் பார்ப்பதும், இது போன்ற குறிபார்ப்பது அனைத்தும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று வசனம் இருந்துச்சு. இனிமே நீங்க அதை தொடக்கூடாது, அது சாத்தானிய வழி என்று கடவுள் என்ன செய்றாரு, ஒரே போடா போட்டு ஹராம் என்று தடை விதிக்கிறார். அப்பதான் என்ன சம்பவம் நடக்கும்டா, நைட்டு குடிக்கிறதுக்காக வேண்டி வச்சிருந்தாங்கல்ல, அம்புட்டு பீப்பாயை உடைச்சி தெருக்கல்ல 6 மாதிரி மது சாராயம் உடைச்சி விடுறாங்க நபி தோழர்கள். அதோடு பெரிய புரட்சி மக்கா மதீனாவிலாம் அரபு தேசம் முழுவதும் தடை செய்யப்படுது. பூரண மதுவிலக்கு திட்டம் முகமது நபியினால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் மதுவிலக்கு திட்டம் இருக்கு. குடிக்கிறதா இருந்தால் தனிப்பட்ட முறையில் தான் குடிப்பாங்க, நாட்டில் குடிச்சுட்டுலாம் வெளியே படுக்க முடியாது, அரபு நாட்டில் உள்ள கொண்டு வச்சிருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் 1400 வருஷமாக அந்த சட்டத்தை அரபு நாடுகள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மதுவை தடை செய்வதற்கு இறைவன் 3 கட்டமாக எடுத்துக்கொண்டார். மது மட்டும் இல்லை, எல்லா வகையான போதையும் நபிகள் நாயகம் தடை செய்தாங்க. பீடி, சிகரெட்டு, மது, சாராயம், அபீனு, கல், பனங்கல், தென்னங்கல், கஞ்சி, சோத்து கஞ்சி உட்பட எதுவை பழரசம் தானே, பழத்தை முந்திரி சாரை ஊற வச்சு மண்ணுக்குள்ளே வச்சு புளிக்க வச்சுட்டேன்னா சாராயம் ஆயிரும், அவ்வளோதான். எல்லாத்துலேயுமே கோதுமை, நபிகள் நாயக காலத்தில் கோதுமையில் என்ன செய்வாங்க, நபீதுன்னு சொல்லி கோதுமையை கரைச்சி புளிக்க வச்சு அதுலேருந்து தண்ணி குடிப்பாங்க. அதில் சும்மா சாதாரணமாக நம்ம பழைய கஞ்சி குடிக்கிற மாதிரி 1 நாள் 2 நாள் குடிக்கலாம், 3ஆவது நாள் குடிக்க முடியாது. ஏன், மதுவாக கன்வெர்ட் ஆயிடும், சாராய மாதிரி போதை தரும், அப்போ தடுக்கும். சாதாரண கஞ்சி மாதிரி குடிக்கலாம், போதைக்குள்ள அம்சம் அது வருமானால் முழுவதும் தடை செய்யப்படும். உணவே தடையாயிடும் போதை ஆயிடுச்சுன்னா, அதனால முழுவதும் தடை செய்யப்படும். எந்த வகையான போதத்தை இம்மி அளவுக்கு கூட இஸ்லாத்தில் அனுமதியில் என்ற இறை தூதராலும் இறைவனாலும் சட்டம் சொல்லப்பட்டாச்சு. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி நம்ம ஜமாத்தில் எல்லா மாவட்டங்கள்லையும் போதைக்கென்றே 1 மாத பிரச்சாரம் மாநிலத்தில் நாங்கள் வருஷம் இதை செய்வோம். இந்த ஆண்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் சார்பாக வளம் தலைமுறைகளை நம்ம மாற்ற கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா சமுதாய மக்களுக்கு உள்ள போதை ஒழிப்பு பிரச்சாரம்னு சொல்லி மாபெரும் போதை பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணின்னு சொல்லி ஆகஸ்ட் 15 நாங்கள் நடத்தினோம். இறைவனுடைய அருளால் ஒவ்வொரு வீடுதோறும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தோம். நீங்கள் சாராயம் குடிக்காதீங்க, கீழக்கரையில் கூட இடையில கஞ்சாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி கேள்விப்பட்டிருப்பேன். முஸ்லீம்களில் கூட அதில் சிலர் வியாபாரியாக இருக்காங்க. நம்ம எங்கள் மதத்தை சார்ந்தவங்க சில ஆட்கள் கூட இஸ்லாம்னு பேர் வச்சுட்டு இனிய மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு இனிய மார்க்கத்துக்கு எதிரான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி முஸ்லீமாக இருந்தாலும் விட மாட்டேன். அதில் பாதிக்கப்படுறது மனிதர்கள். முஸ்லீம் இந்துலாம் பார்க்கக்கூடாது, அதில் மதத்தெல்லாம் கூட நுழைக்கக்கூடாது. போதை எல்லாரும் முஸ்லீம் திண்டா தான் போதை, இந்து திண்டா போதை யாராதா அப்படி எங்கே இருக்கா? அம்பேத்கர் சொன்ன மாதிரி வீசும் காட்டில் விஷத்தை தடவி பார்ப்போம், பாத்துருவோமா எந்த ஜாதி எந்த மதத்தை கொள்கிறது என்று அம்பேத்கர் கேட்டாரு. நிக்குமா அது? வீசுற காத்துல விஷத்தை தூவி விட்டா முஸ்லீமா பார்த்து கொள்ளுமா, இந்துவா பார்த்து கொள்ளுமா, இந்த ஜாதின்னு பார்த்து கொள்ளுமா, இந்த மதம்னு பார்த்து கொள்ளுமா? காத்துல விஷப்படுறவன என்ன நடக்கும்? அது எல்லா மனுஷனையும் கொள்ளும், ஆடு மாடையும் கொள்ளும், சேர்த்து கொள்ளும், கொசுவையும் சேர்த்து கொள்ளும், எல்லா உயிரினையும் சாவடிச்சுட்டு யாருக்கு வாழ்றது? சுடுகாட்டுக்கு ஆட்சி நடத்துறது? அப்படி நடத்த முடியாது, பிணங்களுக்கு மேலே ஆட்சி நடத்த முடியாது. அதனால போதை எல்லா மனுஷனையும் சாவடிக்கும், எல்லா குடும்பம் அதிலே போட்டுருக்கோம். குடியை கெடுக்கும். குடி ஊத்துற குடி, 2வது குடி குடும்பம், அதுதான் குடிங்கிறான். குடியை கெடுக்கும். இந்த ஒவ்வொரு சிகரெட் பாக்கெட்லையும் போட்டிருக்கான் இந்த டுபாக்கோ அப்படின்னு அர்த்தம். அந்த போதை உங்களை கொல்லும். உங்கள் லங்ஸ் படம் போட்டு லங்ஸை அரிச்சிரும், கிட்னியை முடிச்சிரும். லிவர் படம் போட்டிருப்பான், அதில் லிவர் சோலி முடிஞ்சிரும், கில்லிங் லிவர்னு போட்டிருக்கான். அதை பார்த்துக்கிட்டே இழுக்கான், முடிஞ்சு வச்சா பகுத்தறிவு இழந்து போட்டான்.
பகுத்தறிவு பூர்வமாக அதில் இருக்குது. அரசாங்கம் இருக்குது, அரசாங்கத்துக்கு என்ன வேறு வழி இல்லாமல் அதில் இருந்து அரசாங்கம் இருக்குது. அரசாங்கத்தையும் கண்டிக்கிறோம். திமுக ஆட்சி, அதிமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டாலும் அப்படி அவங்க இஷ்டம், எதுக்குனாலும் ஓட்டு போடலாம், அதுக்கு நம்ம தலையிட முடியாது. ஆனால் அவ்வளோ பகுத்தறிவு பேசுகிற சித்தாந்தத்தில் சாராயத்தை விட்டு தான் அந்த அரசாங்கம் நடத்த வேண்டும், எந்த ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு போல் எத்தனையோ உணவுப் பொருள் இருக்குது, அதை விற்க சொல்லலாம். ரேஷன் முறையில் இருக்குது, சப்பாத்தி மாவு இருக்குது, எவ்வளவோ நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. அது தமிழக அரசாங்கம் எடுத்து அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக ஒரு உற்பத்தியை உருவாக்கி அழகாக அந்த மக்களுக்கு என்ன செய்யலாம், குரோத்தை உருவாக்கலாம். திப்பு சுல்தான் ஆட்சியில் 27% குரோத் இருந்தது ஜிடிபி. வரலாற்று ஆச்சரியமான ஒரு மன்னன் திப்பு சுல்தான். அதெல்லாம் இருக்க தானே செஞ்சுருக்குது. நம்மளால் முடியும். சாராயத்தை நம்பி இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சும்மா ஏதாவது ஒன்று சொல்கிறது சரிதானா? அதனால் பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய இலக்கு. தௌஹீத் ஜமாத் வைக்கக்கூடிய கொள்கை, இஸ்லாத்துடைய கொள்கை. இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கு திட்டம் கொண்டாங்க. மதுவினால் இந்த சமுதாயம் சீரழிஞ்சது போகுது. பெண்கள் அடிமைப்பட்டவங்க நல்லா மதுவை குடிச்சிட்டு வந்து கொண்டாட்டியை மிதின்னு மிதிக்கிறான். இதுக்கு மதத்தை சொல்லணுமா? மதம்லாம் கிடையாது. ஒரு முஸ்லீமும் அடிக்கான், இந்து அடிக்கான், கிறிஸ்துவ அடிக்கான், சீக்கி எவன் சாராயம் குடித்தாலும் அவன் மண்டை வேலை செய்யாது. கொண்டாடி போட்டு அடிக்க தான் செய்வான், பிள்ளைகளை போட்டு மிதிக்க தான் செய்கிறான். பிள்ளைகளுக்கு தேவையான எந்த நல்ல பொருளையும் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாதவனா இருக்கும். சாராயத்தை 1000 ரூபாய்க்குல சம்பாத்தியம் பண்ணி 800 ரூபாய்க்கு சாராயம் குடிக்கலாம். 200 ரூபாய் கொண்டு வந்து என்னத்தை குடும்பம் நடத்த முடியுமா? இன்னைக்கு 30,000 ரூபாய் இருந்தால் தான் நீ குடும்பம் நடத்தணும். சாராயத்தினால உடைய எக்கனாமிக்கல் சிஸ்டம் ரொம்ப போதா இல்லையா? இப்படி எல்லா வகையிலையும் கேடா இருக்கிற இந்த மதுவை தடை செய்வதுதான் சரி. பூர்ண மதுவிலக்கு வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வலியுறுத்துகிறோம். அதனால இந்து முஸ்லீம் சீக்கியர் என்ற கருத்தே இல்லை. மனித குலம் தலை தோங்க வேண்டும் என்றால் போதைய எல்லா வகையான போதையும் விட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் இறைவன் அருளால இறைவன் அதற்கு மாற்று ஏற்பாடாக நமக்கு நல்ல விஷயங்களை தந்திருக்கிறார். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம், போதையை ஒழிப்போம் என்று சொல்லிக் கொள்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.